உறவு முறைக்கான அடிப்படை உறவினர் நம்ம பிடித்தவங்க கிட்ட பெரும்பாலும் உண்மையை தான் பேசணும். பெரும்பாலும் உண்மைகளை பேசணும். பொய்களை பேசுகிறோம் அப்படின்னா அங்கே அன்பு பொய்கள் அதிகமாகிவிட்டால் அங்கே அன்பு குறைந்து விடும். அதனால் உண்மைகள் அதிகமாகும்போது தான் அங்கே அன்பு அதிகரிக்கும். அதனால் உண்மைதான் அன்பு, நம்பிக்கை தான் அன்பு. அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவியும் அவங்களுக்குள்ளே நிறைய பொய் பேசிக்கிறாங்க அப்படின்னா அங்கே அன்பே இல்லைன்னு அர்த்தம். அங்கே நன்றி உணர்ச்சியே இல்லை, அது ஒரு நல்ல உறவு முறையே இல்லை. அப்படி பொய் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு கணவனோட நினப்பு மனைவிக்கும், மனைவியோட நினப்போ கணவனுக்கும் அதிகமாக வராது. ஒரு கணவன் தனது மனைவியை நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு மனைவி தனது கணவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு இடையில் நிறைய பேசிக்குவாங்க. அந்த பேசுவது அதிகரிக்கும். அதனால் அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். அவங்க சேர்ந்து இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பாங்க. சேர்ந்து ஜோடியாகவே இருக்கணும்னு எப்போ நினைப்பாங்கன்னா உண்மையை பேசும்போது தான். பொய் பேசுனாங்கனாக்கா அவங்க ஜோடியாக இருக்க முடியாது, ஜோடியாகவே சுற்ற முடியாது. ஒரு ஜோடியாகவே எப்போதுமே இப்போ அவங்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப இடைவெளி இருக்குன்னா என்ன காரணம்? உண்மையை பேசாது, பொய் பேசுகிறாங்க அப்படின்னு கூட. உண்மையை அதாவது பொய்யும் பேசுகிறதில்ல, உண்மையும் பேசுகிறதில்ல. சில கணவன் மனைவி உறவு அப்படி தான் இருக்கும். அதாவது பொய் பேச மாட்டாங்க, அதே நேரத்தில் உண்மையும் பேச மாட்டாங்க. ஒரு ஆண் சந்திக்கிற பிரச்சனைகள் அவன் தனது மனைவிகிட்ட அவன் பகிர்ந்துக்க மாட்டான். சில ஆண்கள் காரணம் என்னென்னா அது மனைவிக்கு புரியாததுனால கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் அதுக்கு தான் ஒரு வெளி உலக விவரம், இதிலெல்லாம் அறிவு பொருத்தம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திறமையில் பொருத்தம் இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் திறமையில் பொருத்தம் இருக்கணும். திறமை ஒரு கணவனுக்கு அதிகமாகவும் மனைவிக்கு ஒரு திறமையும் இல்லை அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ள அந்த உண்மையை பேசுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். உண்மையை தெரிந்து கொள்கிற அந்த விவரம் கூட அந்த மனைவிக்கு எல்லாம் போகும்போது கண்டிப்பாக அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டுரும், இடைவெளி ஏற்பட்டுரும். உண்மையாக இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் உண்மையை பேச முடியல. உண்மையை புரிஞ்சுக்கிற நிலைமையில் அந்த மனைவிக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லையே, திறமையும் இல்லை வெளி உலகம் அப்படின்னா அது மாதிரி வயசும் ஓரளவுக்கு சமமாக இருந்தால் தான். வயசும் சமமாக இருக்கணும். அப்போ தான் வயசு சமமாக இருக்கணும், திறமையில் பொருத்தம் இருக்கணும், அறிவில் பொருத்தமாக இருக்கணும். அப்படிலாம் அப்புறம் உண்மையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது உண்மையாக இருக்கணும். உண்மையாக அப்படி இருக்கும்போது நிறைய பேசிக்குவாங்க. அவங்க நிறைய நெருக்கமாகவே இருப்பாங்க. உண்மையாக இருக்கணும். அது உண்மையாக இருந்தால் நெருக்கமாக இருப்பாங்க, நிறைய பேசிப்பாங்க. அங்கே ஒரு சமத்துவம் இருக்கும். சமத்துவம் என்பது அறிவுலேயும் சமத்துவம் இருக்கணும், திறமையிலையும் சமத்துவம் இருக்கணும். ஒரு ஆண் பெண் சமத்துவம் என்பது திறமையில் சமத்துவம், அறிவில் சமத்துவம், அனுபவங்களில் சமத்துவம். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த அன்பில் ஒரு சமத்துவம் இருக்கும். நிறைய பேசணும், நெருக்கமாக இருக்கணும், ஜோடியாகவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த ஒரு வாழ்க்கை முறையை அப்படித்தான் நம்ம சாத்தியப்படுத்த முடியும். அப்போ தான் நம்ம சாத்தியப்படுத்த முடியும் ஒரு ஜோடியாக சுற்றுற அந்த வாழ்க்கை முறை. அதனால் பொய் பேசுகிறத ஒரு திறமையாக நினச்சிக்கக்கூடாது. பொய் பேசுகிறத மனைவிகிட்ட கணவன்கிட்ட மனைவியோ பொய் பேசுகிறத ஒரு திறமையாக நினச்சாங்கனாக்கா அவங்களுக்கு இடையில் அந்த உண்மைத்தன்மை குறைஞ்சி போகும்போது ஒரு கணவனுக்கு மனைவியோட நினப்பு வராது, மனைவிக்கு கணவனோட நினப்புங்கிறது அதிகமாக வராது. அப்போ அவங்களுக்கு இடையில் நினப்பு வந்தால் தான், அந்த மனசுக்குள்ளே நினப்பு வந்தால் தான் அந்த பேச்சும் வரும். ரெண்டு பேருக்கு இடையில் பேசுவதும் அதிகரிக்கும். பேசுவது அதிகரித்தால்தான் அவர்களுக்கு இடையில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். எப்போவுமே அவங்க சேர்ந்து ஒத்துமையாக இருப்பாங்க, அந்த ஒற்றுமை அதிகரிக்கும். அவங்க ரொம்ப நாளைக்கு ஜோடியாக வாழ்வாங்க. ஒரு ரொம்ப காலம் வாழ்க்கை எளிதாக இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இடையில், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தனியாக வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்கும். மனைவி இருந்தால் கூட, கணவன் பக்கத்தில் இருந்தால் கூட வாழ்க்கையில் ஏதோ தனியாக பயணிப்பது போல் அந்த பயணம் பெரும் சுமையாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கை எளிதாக இருக்கணும்னா பிறருடைய உதவி நமக்கு தேவை. ஒற்றுமையாக அப்போ பிறரிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நாம் இருக்கணும். நம்பிக்கையாக இருந்து அந்த உதவியை பெற்று ஒற்றுமையாக, அதன் மூலம் நெருக்கம் ஏற்படும், அதன் மூலம் நல்ல பேசுகிற ஆர்வம் ஏற்படும். ஒற்றுமையாக போகும்போது வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்க்கையை எளிதாக பயணிக்கலாம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி உண்மையாக இல்லைன்னா, நாம் பழகிறவரிடம் உண்மையாக இல்லை என்றால், உண்மை பேசவில்லை என்றால், பொய்களை அதிகமாக பேசுகிறோம் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா அப்புறம் அந்த ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விடும். ஒற்றுமை அப்போ நம்ம தனிமைப்பட்டு விடுவோம், தனித்து தான் பயணிக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை என்பது கடினமாகிவிடும். நம்ம நிறைய பொய் சொன்னால் நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க.
அப்புறம் வந்து வாழ்க்கை ரொம்ப கடினமாகிவிடும்.